Today we will see present perfect tense. Present perfect tense is used to denote an action which began in the past but finished just now. அதாவது முன்னாடியே ஒரு ஆக்ஷன் ஆரம்பித்து பாஸ்டில் ஆரம்பிச்சிருது, ஆனால் இப்போ தான் முடியுது. அப்படிங்கும்போது நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு யூஸ் பண்ணலாம். இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னாலே பர்ஃபெக்ட்னாலே ஹேவ் ஆர் ஹேஸ் ஆர் ஹேடு போடணும், ப்ளஸ் V3 இந்த கண்டிஷன் இருக்குது. இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுங்கிறதால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹேவ் ஆர் ஹேஸ் ப்ளஸ் V3 யூஸ் பண்ணலாம். இதனுடைய கீவேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா எட், ஆல்ரெடி, ஜஸ்ட் நவ், ஸோ ஃபார். இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னு பார்க்கும்போது ஹேவ் போடலாம் அல்லது ஹேஸ் போடலாம். ரெண்டுமே இருக்கிறதுனால நம்ம வந்து we have to check. ஃபஸ்ட்டு we have to check for has. கண்டிஷன் தேர்ட் பர்சன், ப்ரெசன்ட் டென்ஸ், சிங்குலர். இந்த மூணில் ஏதாவது ஒன்று ஒத்து வரலனாலும் நம்ம have யூஸ் பண்ணுறோம். we'll go to the examples. First one, he dash finished the work just now. இப்போ எப்போவுமே நம்ம டென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கீவேர்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதில் ஜஸ்ட் நவுங்கிற கீவேர்டு இருக்குது. ஜஸ்ட் நவுங்கிற கீவேர்டு வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு வரக்கூடியது. அப்போ பர்ஃபெக்ட் அப்படின்னு சொன்னாலே ஹேவ், ஹேஸு, ஹேடு போடணும். இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுங்கிறதுனால ஹேவ் அல்லது ஹேஸ் போட்டுக்கலாம். அப்போ வேர்ப் எடுத்து எழுதிக்கிறோம். ஃபினிஷு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுங்கிறதுனால ஹேவ் ஃபினிஷ்டு, ஹேவ் ப்ளஸ் V3. ஃபினிஷ், ஃபினிஷ்டு, ஃபினிஷ்டு, V3. ஹேவ் ஃபினிஷ்டு அல்லது ஹேஸ் ஃபினிஷ்டு ரெண்டு இருக்கிறதுனால நம்ம முதல்ல ஹேஸ் ஃபினிஷ்டு செக் பண்ணுறோம். கண்டிஷன் வந்து தேர்ட் பர்சனாகவும் இருக்கணும், ப்ரெசன்ட் டென்ஸாகவும் இருக்கணும், சிங்குலராகவும் இருக்கணும். இப்போ டேஷுக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹீ இருக்குது. ஹீங்கிறது பார்த்தீங்கன்னா தேர்ட் பர்சன். ஜஸ்ட் நவுங்கிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுங்கிறதுனால ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்குது, ஸோ அதுவும் ரைட்டு. ஹீங்கிறது சிங்குலர். அப்போ மூணுமே ஒத்து வந்திருக்கு. இல்லை, தேர்ட் பர்சனும் இருக்குது, ப்ரெசன்ட் டென்ஸும் இருக்குது, சிங்குலரும் இருக்குது. அப்போ மூணுமே டிக் ஆகிருக்கு. அதனால் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? ஹேஸ் ஃபினிஷ் யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன், தே டேஷ் ஃபினிஷ் த ஒர்க் ஜஸ்ட் நவுன்னு இருக்குது. இப்போ நமக்கு ஹேவ் ஃபினிஷ்ட் அல்லது ஹேஸ் ஃபினிஷ்டில் ஃபஸ்ட்டு நம்ம ஹேஸ் ஃபினிஷ்டு செக் பண்ணுறோம். ஹேஸ் ஃபினிஷ்டு கண்டிஷன் வந்து தேர்ட் பர்சன், ப்ரெசன்ட் டென்ஸ், சிங்குலர். இப்போ டேஷுக்கு முன்னாடி தே இருக்குது. தேங்கிறது தேர்ட் பர்சன், ஸோ ரைட்டு. அடுத்தது ப்ரெசன்ட் டென்ஸு, அதுவும் ரைட்டு. தேர்ட் கண்டிஷன் வந்து சிங்குலராக இருக்கணும், பட் தேங்கிறது ப்ளூரல், ஸோ நம்ம அது தப்பாகிடுது, ராங். ஸோ ரெண்டு தான் கரெக்டாக இருக்குது, மூணு கரெக்டாக ஆகலை. ஸோ we have to use have finished. தேர்ட் ஒன், she dash finished the work just now இருக்குது. ஆஸ் யூஸ்வல் நம்ம have finished அல்லது has finished போட்டுக்கிறோம். இதில் has finished செக் பண்ணும்போது ஷீங்கிறது தேர்ட் பர்சன், ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்குங்க. அதுக்கப்புறம் ஷீங்கிறது சிங்குலர். அப்போ மூணுமே நமக்கு டிக் ஆகிருக்கு, ரைட்டுன்னு இருக்குது. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? ஷீ ஹேஸ் ஃபினிஷ்ட் த ஒர்க் ஜஸ்ட் நவ். ஃபோர்த் ஒன், ஐ டேஷ் ஃபினிஷ் த ஒர்க் ஜஸ்ட் நவுன்னு இருக்குது. இப்போ ஹேவ் ஃபினிஷ்டு, ஹேஸ் ஃபினிஷில் ஃபஸ்ட்டு ஹேஸ் ஃபினிஷ்டு செக் பண்ணுறோம். ஐங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பர்சன், ஆனால் நமக்கு தேர்ட் பர்சன் இருக்கணும். அப்போ மொதல் கண்டிஷனு தப்பாயிடுச்சு. அப்போ மூணு கண்டிஷனும் வரல. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோம்? ஹேவ் ஃபினிஷ்டு. ஃபிஃப்த் ஒன், யூ ஃபினிஷ் த ஒர்க் ஆல்ரெடின்னு இருக்குது. இதில் யூங்கிறது பார்த்தீங்கன்னா செகண்ட் பர்சன், அப்போ தேர்ட் பர்சன் இல்லை, ஸோ ராங். அப்போ நம்ம மூணு கண்டிஷனும் டிக் ஆகாது. ஸோ we have to use have finished. சிக்ஸ்த் ஒன், we dash finish the work alreadyன்னு இருக்குது. அப்போ விங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பர்சன், அப்போ ராங், ஃபஸ்ட்டு கண்டிஷனே போயிடுச்சு. ஸோ நம்ம ஹேஸ் யூஸ் பண்ண முடியாது. we have finished the work already. லாஸ்ட் ஒன், ஜான் டேஷ் finish the work alreadyன்னு இருக்குது. இதில் ஜானுங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன பர்சன்னு பார்க்கும்போது எனி நேம் இஸ் டேக்கன் ஃபார் தேர்ட் பர்சன். அப்போ ஜானுங்கிறது தேர்ட் பர்சன், ஸோ ரைட்டு. அடுத்தது இது என்ன பர்ஃபெக்ட்டு? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுங்கிறதுனால அங்கே ப்ரெசன்டென்ஸ் இருக்குது, ஸோ ரைட்டு, டிக்கு. தேர்ட் ஒன், சிங்குலர். இப்போ ஜானுங்கிறது சிங்குலர், அப்போ இதுவும் ரைட்டு. அப்போ மூணுமே டிக்காக இருக்கிறதுனால நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? ஜான் ஹேஸ் ஃபினிஷ்டு த ஒர்க் ஆல்ரெடி. எப்போவுமே நம்ம டென்ஸுக்கு வந்து
இந்த 7 செட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் வந்து பழக்கினோம்னா ஒர்க்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சென்டென்ஸ் நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வெர்பை மட்டும் நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். வெர்பும் அந்த கீவேர்டும் மாற்றி நம்ம கொடுத்தா போதும். இப்போ நம்ம அடுத்து இது கொடுக்கும்போது வேறு ஏதோ சென்டென்ஸ் கொடுக்கலாம். ஹீ டேஷ் கம்ப்ளீட் த ஜாப் ஆல்ரெடி இப்படி கொடுக்குறோம். இப்போ சென்டென்ஸ் மாற்றி கொடுக்குறோம், வேர்பை மாற்றி கொடுக்குறோம், அதில் உள்ள கீவேர்டை மாற்றுறோம். அதுக்கப்புறம் இந்த 7 செட்ஸையும் அப்படியே படிக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரெயின் பண்ணலாம். தேங்க்யூ.